இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ்க்காக. ரவுண்ட் 2லேயே நிறையா பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்லி ஏஐடிஎஸ் சிஎஸ்சி ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கொடுத்து நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு. ஈவன் இசி கூட நிறைய பேர் கொடுக்கல. பட் ரவுண்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு 141 கீழே இருந்து கிட்டத்தட்ட 77 கட் ஆஃப் வரைக்கும் போகுது. ஒரு நல்ல வாய்ப்பு. 97,000 மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்டிங் ரவுண்ட் 3. ஓகே, அதாவது இது வரைக்கும் கடந்த 5 இயர்ஸில் வந்து இது ஒரு பெரிய கவுண்ட். தேர்ட் ரவுண்டில் வந்து 97,000ங்கிறது பெரிய கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்க கவுண்ட்டை விட வந்து அதுக்கு தாண்டி இருக்கிற கவுண்ட் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் ஒரு 17,000 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் ஆப்சன்டேஜ் இருக்கும். எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த 97,000ங்கிறது ஒரு பெரிய கவுண்ட். இந்த பெரிய கவுண்ட்டில் இருக்கவங்க என்ன தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஏஐடிஎஸ் சிஎஸ்சி சிஎஸ்பிஎஸ் ஐடி இது மட்டும்தான் நாங்கள் ஏஎம்எல் இது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னால் உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா ரவுண்ட் 1லேயே நல்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். ரவுண்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். ரவுண்ட் 3ல் நீங்கள் திருப்பி வந்து ஏஐடிஎஸ் சிஎஸ்சி இது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் நைஸ் காலேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி. நமக்கு வந்து இனிமேல் காலேஜ் தான் முக்கியம்னு பார்க்கணும், கோர்ஸை முக்கியம்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ரவுண்ட் 3ல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் காலேஜை வந்து ப்ரியாரிட்டைஸாக சூஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டி வந்து காலேஜோட செலெக்ஷனுக்கு இருக்கணும். கோர்ஸோட செலெக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இது எல்லாமே கோர் பிரான்ச்சஸ். கொஞ்சம் கோர் பிரான்ச்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. ஓ இந்த பிரான்ச்சா சிவிலா அப்படின்னு. ஸோ நீங்களாம் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க வந்து அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு. இப்போ நம்ம வந்து அந்த கோர் பிரான்ச்சோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து அதன் மேலே ஒரு இது எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்ஜினியரிங். நீங்கள் படிக்க போகிறது இன்ஜினியரிங் தான். நீங்கள் படிக்க போகிறது ஆர்ட்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறீங்க. இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த படித்தா என்ன போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் மேலே ஒரு விருப்பம் உண்டாகும். ஸோ வி கேன் see that. வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரிபிள்இக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பி வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜூனியர் இன்ஜினியர், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஏவியேட்டருங்கிற போஸ்ட், நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் சயின்டிஸ்ட் பி போஸ்ட் இருக்குது, ராஷ்ட்ரிய இஸ்புட் நிகாம் லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இருக்குது, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அகெயின் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஐஏஎஸ் போஸ்டிங் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்டில் இன்ஜினியர் ட்ரெயினி, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வந்து ட்ரிபிள்இயில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்டில் இன்ஜினியரிங் போஸ்டிங், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர், தாமோதர் வேலி கார்பரேஷனில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, கார்டன் ரிசர்ச் ஷிப் மேனேஜ்மெண்ட் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட்டில் கிராஜுவேட் இன்ஜினியர் அண்ட் ட்ரெயினி, ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷனில் இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, டிஆர்டிஓவில் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் சயின்டிஸ்ட் பி, நால்கோ நேஷ்னல் அலுமினியம் கோ லிமிடெட்டில் கிராஜுவேட் இன்ஜினியர், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்டிங், நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷனில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி, ஃபெரோஸ்கிராப் நிகாம் லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ இந்த செக்டார் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிபிள்இ செக்டார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 40 செக்டார்ஸ் இருக்குது.
ஸோ இதையும் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய காலேஜஸில் ஈசி வரைக்கும் முடிச்சுட்டு ட்ரிபிள்இயும் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில காலேஜஸில் ஈஸியும் இருக்குது, அதையும் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸஸ் கொடுங்க. ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் சாய்ஸஸ் கொடுக்கறதுனால உங்கள் லைஃப் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆகுமே தவிர இறங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தயவு செஞ்சு அதை ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு சாய்ஸாக கொடுங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ.